ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல், மிக்சர் ப்ரஷ் டூல். ஆல்ரெடி நம்ம ப்ரஷ் டூல், பென்சில் டூல் பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் நான் நடத்தியிருப்பேன். அதை கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் அப்படின்னா என்னென்னா, இருக்கிற கலரை ஸ்ட்ரக்சர் எதுவுமே பண்ணாமல் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணும். நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரையே மாற்றிடும். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் கலரை மட்டும் மாற்றும். ஓகேங்களா? இது எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். கலர் மிக்சர் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். எந்த ஏரியாவில் நீங்கள் கலர் மிக்சர் டூல் யூஸ் பண்ண போகிறீங்க, கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து குயிக் செலெக்ஷன் டூலை நான் எடுத்துக்கிறேன். இந்த டிஷர்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷர்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கலரில் க்ரீன் கலர் இருக்குது. இந்த சைட் நான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் மூலமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் இல்லாமல் வெறும் ப்ரஷ் டூலில் ப்ரஷ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த ப்ரஷ் பண்ணுறதுனால இப்போ அந்த சட்டை மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியவே இல்லை பாருங்கள். ஆனால் நான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலில் ப்ரஷ்ஷில் வரைஞ்சதுனால இந்த மடிப்பு எல்லாமே எனக்கு தெரியுது. அதனுடைய கலர் மட்டும் மாற்றும், உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரை மாற்றாது கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். ப்ரஷ் டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக இருக்கிற ஸ்ட்ரக்சரு, கலரு எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்ரும். ஓகேங்களா? இதுதான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலுக்கும் ப்ரஷ் டூலுக்கும் இருக்கிற வித்தியாசம். தென் வந்து மிக்சர் ப்ரஷ் டூல். இந்த மிக்சர் ப்ரஷ் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா 2-3 கலரை மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து கிரேடியன்ட் பேக்ரவுண்டாக மாற்ற போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்கை எஃபெக்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க, சின்ன சின்ன ஸ்ப்ளாட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆல்பம் டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மிக்சர் ப்ரஷ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், எம்டி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு மிக்சர் ப்ரஷ் டூலில் இங்கே வந்து க்ரீன் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து சாரி ப்ளூ இருக்குது, ப்ளூ மாற்றிடுறேன். தென் வந்து நான் க்ரீன் வச்சுக்கிறேன். க்ரீன் வச்சுட்டு இங்கே ஒரு ப்ரஷ் பண்ணுறேன். அகைன் வந்து ரெட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3 கலரையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா புது லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். சாரி, இப்போது ஃபஸ்ட்டு ரெட்டு, தென் ப்ளூ, தென் க்ரீன். ஓகேங்களா? இப்போ இந்த 3த்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்சர் ப்ரஷ் டூல் மூலமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த 3 கலரும் மிக்ஸ் ஆகி என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வருது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை நீங்கள் வேறு எதுக்காவது டிசைனிங் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கலர் மிக்சர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது கிரேடியண்ட்டாக நீங்களாக ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஷாப் ஆல்பம் ரெடி பண்ணுற இடத்துல, இல்லை நீங்களாக ஏதாவது ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், க்ரியேட்டிவாக பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்சர் ப்ரஷ் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மிக்சர் ப்ரஷ் டூலில் மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டு, லோடு. இந்த வெட்டு லோடுனா எவ்வளோ ஈரப்பதமாக இருக்கணும், அந்த ப்ரஷ்ஷு லோடு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கணும், எவ்வளோ மிக்ஸ் 50% மிக்ஸ் இருக்கணுமா, 100% மிக்ஸ் இருக்கணுமா, ஃப்ளோன்றது வந்து அந்த பெயிண்ட் அந்த ப்ரஷ்ஷோட ஸ்பீடு, ப்ளஸ் வந்து இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரஷ்ஷோட ஸ்மூத்னஸ்ஸு, இது ஆங்கிள், இது எல்லாமே இருக்கும். இது கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.